சிஎம் விஜய் வந்து நடிகர் பார்த்தாலும் நேரா போய் பார்க்க முடியும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. சின்ன படங்களுக்கு தியேட்டர் எப்ப கொடுப்பாரு? கேரளா பக்கத்து மாநில இருக்கிறதுக்கு ஓடிடி தியேட்டர்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா செய்வாரு. கண்டிப்பா செய்வாரு. மீதி படம்லாம் நிக்குதுல்ல. நான் என்ன சொல்றேன்னா வந்து ரிலீஸ் பண்ணது அவங்கதான்ன்றத ஒரு இது போட்டு எடிட்டர் பிடிச்சாங்க. ஒன்னும் பரபரப்பா இல்லையா? அவங்களே இதை கிரியேட் பண்றாங்களோ? இல்ல இது வந்து நீங்க சம்பந்தப்பட்ட டீம்ல கேட்க வேண்டிய கேள்வி, எங்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நாங்க அந்த படத்துல நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. சினிமாவுடைய அத்தனை நெளிவு சுழிவுகளையும் கஷ்டங்களையும் இங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய கஷ்டங்களையும் தெரிஞ்சவர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால இருக்கவங்க மக்கள் நலன்ல அக்கறை உள்ளவங்க, அவங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வருவாங்க. பட் அதே பாணியில இன்னைக்கு மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, நான் என்ன சொல்லி நான் வந்தனோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வழியில் போயிட்டுருக்காரு. அதுக்கே நிறைய நிர்வாக பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை கையாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து அவருக்கு தெரியும், அவர் கவனத்துக்கெல்லாம் இல்லாமல் கிடையாது. அவர் சினிமாக்காரு, யாராவது போய் சினிமாவில் வந்து சொல்லி தான் அவர் சினிமாவுக்கு செய்யணும் அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சிறிய படங்களாகட்டும், சின்ன தயாரிப்பாளர் இருக்க நடிகர்கள் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிச்சயமாக அவர் செய்வார் நம்பிக்கை இருக்குது. அது இது எங்களுக்கு உள்ள பக்கத்தில் உள்ள நடிகர்களால் எங்களுக்குள்ளேயே வந்து இதை பேசிகிட்டு தான் இருக்கும். அது கண்டிப்பாக வந்து இப்போ நடிகர் சங்க கட்டடம் வந்து கட்டி முடிக்கும்போது நிச்சயமாக வந்து முதலமைச்சர் அவர்கள் வருவாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்போ திரைப்படத்துக்கு உண்டான என்னென்னலாம் செய்யணுமோ அவர் அந்த மேடையில் சொல்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கொட்டாய்ச்சி ப்ரீவியஸ் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் ஒரு படம் ப்ரெஸ் மீட்டில் வந்து கலந்துக்கும் போது நடிகர் சூரி மேலே ஒரு குற்றச்சாட்டை அந்த இயக்குனர் வச்சார். எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு, பட் எங்கள்கிட்ட எதுவும் டச் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களோட கான்டாக்ட் பண்ணாரா சூரி? ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக விஷ்ணு விஷாலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவங்க பிரச்சனை மறந்து வந்து விஷ் பண்ணிருக்காரு. இல்ல அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசியிருக்காரு? நடிகர்கள் எல்லாமே நடிகர்களை தாண்டி நாங்களாம் நண்பர்களுங்க. நாங்கள் ஏதோ ஒரு எமோஷன்ல ஒரு அன்னைக்கு நடக்கிற சூழல்ல வர்றது தான் அதெல்லாம். ஆனால் அதுக்காக அவர் வேற நான் வேற அவர் அப்படியெல்லாம் யாரும் ஒதுங்கி போயிட முடியாது. நாங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். இப்போ வந்து மன்றாடி படத்தை அந்த பிஸியில் இருக்கார் அவர். அது இப்போ இடையில எங்கேயாச்சும் நாங்கள் பார்த்தோம்னா கூட அதே நட்போட அதே இதோட நாங்கள் பேசுவோம், பழகுவோம். அப்படியே தான் இருப்போம். எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவரோட அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நாமளும் இது மாதிரி ஒன்று பண்ணோண்டாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வைப்பாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே சூரிக்கு உண்மையாலுமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எங்களுக்கு இருக்க ஒரு பெருமை என்னன்னா, ஒரு நடிகர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அவர் நாங்கள் எப்போ வேணா போய் பார்க்கலாம். ஆமாம், அது மக்கள் வந்து சினிமாவை கொடுத்துருக்க அங்கீகாரம் தான். இவங்க என்ன தான் மயக்கம் இருக்குது, மாயை இருக்குது, சினிமா கவர்ச்சியில் ஆயிட்டாங்க, அரசியல் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு எழுச்சியை தான் இப்போ பார்க்குறோம். இப்போ கூட ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அத்தனை தடைகளையும் உடச்சி வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் மக்கள் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாட தயாராகிட்டாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி கமல் சார் கூட நான் டச்சில் தான் இருப்பேன். அப்போ போய் பார்க்குறது பேசுறதெல்லாம் நான் மதிச்சுட்டு தான் இருப்பேன். நட்புகள் என்றைக்கும் தொடரும். படம் பார்க்குறவங்க நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒரு தளத்தில் இயங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஒரு காலத்தில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கம்பெனியாக தெருவா ஏறி ஓடி நம்ம வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தான். இப்போ டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் தெருவா இருக்காங்களோ அங்கெல்லாம் ஓடி போய் நடிகர் தேடுறாங்க. ரீல்ஸ் நடிக்கிறவங்க இன்னைக்கு பிஸ்னஸ் தான் மெயின். ஒரு படம் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் வராங்க. இதை வந்து நாமளே கல்யாண ஆல்பம் கிடையாது, நம்ம எடுத்துகிட்டு நாமளே பார்க்குற மாதிரி. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யார் இன்றைக்கி கரண்ட்டாக யார் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ மக்கள் அவங்கள கவனமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுகள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறப்போ வந்து படத்தில் இருக்கிறாங்கன்னா இது பார்க்குறாங்க. இன்றைக்கி அது ஒரு பிஸ்னஸாக இருக்குது. நாங்கள் என்றைக்கும் இருக்கிற மாதிரி நடிகர்கள் தான், எல்லோரும் அவங்களும் நடிகர்கள் தான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவங்க நடிகர், எங்களுக்கு வர்றப்போ இன்னும் நாங்கள் பயன்படுத்தி ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம். சும்மா அதனால தான் கொட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக வீடியோஸ்லாம் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம எப்படின்னா இதுக்குன்னு இது முழு மூச்சோட இறங்கி இதே வேலையாக பண்ணுறது கிடையாது. எப்பப்போ ஏதாவது நமக்கு தெரியுதோ, இன்றைக்கி மச்சான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா அவன் வந்து சினிமாவில் நடிகனாகவே இல்லை இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு உருவாயிடுச்சு. பெரிய பெரிய நடிகர்களாங்கிற அந்த இதில் இறங்கி டெய்லி ஒரு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன படம் பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு? ஃபாலோவர்ஸே கிடையாது. நீ முன்னெல்லாம் யாராவது ஃபாலோ பண்ணால் தப்பாக எடுத்துப்பாங்க. இப்போல்லாம் அந்த பொண்ணுங்களே சொல்லுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. உடனே நம்ம மொபைல் வாங்கி நம்மளே கேட்கறதுல போட்டு தான் அவங்களை ஃபாலோ பண்ணுறாச்சா, இனிமேல் நீங்கள் என்ன ஃபாலோவர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதனால் நான் சொல்கிறேன், நான் வந்து அப்படி வாய்ப்பு கேட்ட காலங்களில் அப்படி ஓடுனால தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நடிக்க வைக்கிறதுனால அவங்களுக்கு திறமை இல்லாதவங்க சொல்ல முடியாது. ஏன்னா திறமை இல்லாத யாரும் இங்கே வரவே முடியாது ஃபஸ்ட்டு. ஆனால் ஒன்று
எத்தனை சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் புதுசாக ஒன்று பண்ணாலும் ரோட்டில் போகிறப்ப எங்கே நிற்கிறப்போ அவன் பேரை சொல்லவே முடியாது. இதே சுகுமார் நானும் போய் நின்று டே சுகுமார் நிற்கிறான், டே கொட்டாச்சி நிற்கிறான், டே அந்த படத்தில் பார்த்தோமோ இந்த படத்தில் பார்த்தோமோ அப்படின்ட்டு அப்புறம் இப்போ வரைக்கும் எங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அவங்களை எத்தனை பேர் 100 படம் நடிச்சிருந்தாலும் வெளியில் போய் எங்கே நின்னாலும் அவங்களுடைய பேரோ ஐடென்டி ப்ரூஃபோ டக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, மக்கள்கிட்ட கணிக்க முடியாது. அதில் பார்க்கலாம், தள்ளி விட்டு போகலாம், அவ்வளோதான். மூவிஸ்ல வந்து உங்களுக்கு அதிகமாக பேமெண்ட் கிடைக்குதா இல்லை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பேமெண்ட்டே இருக்கிறீங்க? எங்கேங்க பேமெண்ட் யாரு ஒவ்வொரு வாய்ப்புக்கு நாக்க தோட்டப்பட்ட நாயா அலையறா. நீங்க வந்து பேமெண்ட் 2 பேர்ல யாருக்கு அதிகமா கிடைக்குது? யார் எங்க 2 பேர் சோசியல் மீடியாவில் அந்த ஃபாலோவர்லயே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் என் பேக்கில் எடுக்கிறேன்னா போயிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் அது வர்றதில்லை. பட்டாசு வெடிச்சு துர்லாபர் கொண்டாடினீங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகுது, எங்க செலிப்ரேஷன் பண்றாங்க, விமர்சனம் பண்ணாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை அதை பற்றி இல்லை. எல்லா மக்கள் எல்லாம் எப்படி ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ அதே இதில் தான் நானும் இருக்கேன். ஏன்னா நான் அவர் கூட வந்து ஒரு 10-12 படங்கள் வந்து விஜய் அண்ணா கூட வந்து நிறையா நடிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு நல்ல இடத்துல மக்களுக்காக சீக்கிரமாக உட்காந்துருக்கிறப்போ அவருக்கு உண்டான வரவேற்பு மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கலாம் அதே நானும் எதிர்பார்ப்பேன். நாளைக்கு தான் படம் பார்ப்போம். கொட்டாச்சி இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறத விட இப்போ அதிகமாக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரீல்ஸில் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. யார் சொன்னா அப்படின்னு? நீங்கள் ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க, அப்போ படம் பார்க்காம படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து என்ன விலைன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ரைட்டர் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கோர்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பாப்பா பண்ணிட்டுருக்காங்க. மொய் விருதுன்னு ஒரு படம் வந்து பாப்பா பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். டைரக்ஷனாக ஒரு 2 படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு படம் வந்து இப்போ எடிட்டிங் போயிட்டுருக்கு. படத்து பேர் விரைவில் அவங்க எல்லாம் கூப்பிட்டு அறிவிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ ஃபேமிலியே வந்து ரீல்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போ சினிமாவை விட இப்போ சோசியல் மீடியாவில் அதிக இன்கம் வருதா? சோசியல் மீடியாவில் இன்கம்காகலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா நம்ம ஏதோ சினிமாவோட இருக்கிறோம், நம்ம சினிமாவில் இருக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஒரு வேலை கிடைக்குதுங்கிறத தாண்டி அந்த வேலையை நாமளே உருவாக்கி அந்த வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக தான். நினைவுபடுத்தல் மாதிரி தான் இன்னைக்கு சோசியல் மீடியா. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சுகுமார்ஜி, நீங்க வந்து கமல் விஜய் கூடலாம் வந்து பிக் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து திருப்பி அவங்களோட பார்க்கறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கா? இந்த பிக் ஷாட் கூட யார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்போ இருந்த இயக்குநர்கள்லாம் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் தேடி போய் பார்த்து வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் இப்போ நிறைய இயக்குநர்கள்லாம் வந்து இப்போ நாளை இயக்குனதுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் தான், அதாவது சோஷியல் மீடியா இருக்க ஆர்டிஸ்ட் அவங்க தான் தெரியுறாங்க. அப்பப்போ சில பேர் கூப்பிடாம போயிட்டு கடைசியாக நான் பண்ணது ஸ்டார்னு ஒரு படத்தில் தான் கொஞ்சம் பெரிய கவின் கூட ஒரு இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் இப்போது பண்ணி கமிட் ஆகிடுருங்க. அதில் எது வெளியே வரும் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும், அது ஒன்று. பட் என்னென்னா நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு படம் நல்ல படம் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து பெரிய படம் கிடைக்கணும்னா நம்ம உட்காந்துட வேண்டியது தான். ஏன்னா எனக்கு வந்து படம் பார்க்குறவங்க நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒரு தளத்தில் இயங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ பெரிய நம்ம மறுபடியும் பார்ப்போம் எப்படி. ஏன்னா எங்களுக்கு இருக்க ஒரு பெருமை என்னென்னா ஒரு நடிகர் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அவர் நாங்கள் எப்போ வேணால் போய் பார்க்கலாம். ஆமாம், அது மக்கள் வந்து சினிமாவை கொடுத்துருக்க அங்கீகாரம் தான். இவங்க என்ன தான் மயக்கம் இருக்குது, மாயை இருக்குது, சினிமா கவர்ச்சியில் ஆயிட்டாங்க, அரசியல் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு எழுச்சியை தான் இப்போ பார்க்குறோம். இப்போ கூட ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அத்தனை தடைகளையும் உடச்சி வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் மக்கள் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாட தயாராகிட்டாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி கமல் சார் கூட நான் டச்சில் தான் இருப்பேன். அப்போ போய் பார்க்குறது பேசுறது எல்லாம் நம்ம மனசிட்டு தான் இருப்பேன். நட்புகள் என்னைக்கும் தொடரும். சும்மாஜி, சோசியல் மீடியாவிலேருந்து இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்கெல்லாம் ஹீரோ ஆகிட்டாங்க. கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்லாம் ஏறி ஃபோட்டோ கொடுத்து வந்த இன்னும் நீங்களாம் அப்படியே கீழே இருக்கீங்க. உங்களாம் நடிக்கவே கூப்பிடுறது இல்லையா? அதாவது அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு ஜென்ரேஷனு மாறி போயிருக்குது. அதனால நாங்கள் வந்து இருக்குது, எங்களை கூப்பிட்றாங்க, நடிக்க வைக்கிறது, நாங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கோம். நடிக்காமல் எப்படி? எனக்கு சினிமா தர எதுவும் தெரியாது, வேறு தொழிலும் தெரியாது. நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறியாடா? இல்லை, அவர் கேட்குறப்ப எனக்கு எப்படின்னா அந்த முதல்வனில் வந்து அர்ஜுன் கேட்குறப்போ அந்த நாக்கை பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று போட்டுருவாங்க தெரியுமா? அது மாதிரி பாலாக்கு இருந்துட்டு எங்களோட நாக்கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. இல்லை ப்ரோ, இப்போ பாலா சார் நீங்கள் கேட்டது கரெக்டு. ஒரு காலத்தில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கம்பெனியாக தெருவா ஏறி ஓடி நம்ம வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தோம்.
இப்போ டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் தெருவா இருக்காங்களோ அங்கெல்லாம் ஓடி போய் நடிகர் தேடுறாங்க, ரீல்ஸ் நடிக்கிறவங்க. இன்னைக்கு பிஸ்னஸ் தான் மெயின். ஒரு படம் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் வராங்க, இதை வந்து நாமளே கல்யாண ஆல்பம் கிடையாது, நம்ம எடுத்துகிட்டு நாமளே பார்க்குற மாதிரி. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யார் இன்றைக்கி கரண்ட்டாக யார் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ மக்கள் அவங்கள கவனமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுகள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறப்போ வந்து படத்தில் இருக்கிறாங்கன்னா இது பார்க்குறாங்க. இன்றைக்கி அது ஒரு பிஸ்னஸாக இருக்குது. நாங்கள் என்றைக்கும் இருக்கிற மாதிரி நடிகர்கள் தான், எல்லாரும் அவங்களும் நடிகர்கள் தான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவங்க நடிகர், எங்களுக்கு வர்றப்போ இன்னும் நாங்கள் பயன்படுத்தி ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம். சும்மா அதனால தான் கொட்டாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக வீடியோஸ்லாம் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம எப்படின்னா இதுக்குன்னு இது முழு மூச்சோட இறங்கி இதே வேலையாக பண்ணுறது கிடையாது. எப்பப்போ ஏதாவது நமக்கு தெரியுதோ, இன்றைக்கி மச்சான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இல்லைன்னா அவன் இந்த சினிமாவில் நடிகனாவே இல்லை இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு உருவாயிடுச்சு. பெரிய பெரிய நடிகர்களாங்கிற அந்த இதில் இறங்கி டெய்லி ஒரு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன படம் பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லையா? ஃபாலோவர்ஸே கிடையாது. நீ முன்னெல்லாம் யாராவது ஃபாலோ பண்ணால் தப்பாக எடுத்துப்பாங்க. இப்போல்லாம் அந்த பொண்ணுங்களே சொல்லுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. உடனே நம்ம மொபைல் வாங்கி நம்மளே கேட்கறதுல போட்டு தான் அவங்களை ஃபாலோ பண்ணுறாச்சா, இனிமேல் நீங்கள் என்ன ஃபாலோவர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதனால் நான் சொல்கிறேன், நான் வந்து அப்படி வாய்ப்பு கேட்ட காலங்களில் அப்படி ஓடுனால தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். இப்போ ஒரு படம் இப்போ இது நடக்க போகுது. ஸோ இது ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். இது வந்து கால மாற்றம், இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகியே ஆகணும். அதுக்காக வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நடிக்க வைக்கிறதுனால அவங்களுக்கு திறமை இல்லாதவங்க சொல்ல முடியாது. ஏன்னா திறமை இல்லாத யாரும் இங்கே வரவே முடியாது ஃபஸ்ட்டு. ஆனால் ஒன்று, எத்தனை சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் புதுசாக ஒன்று பண்ணாலும் ரோட்டில் போகிறப்ப எங்கே நிற்கிறப்போ அவன் பேரை சொல்லவே முடியாது. இதே சுகுமார் நானும் போய் நின்று டே சுகுமார் நிற்கிறான், டே கொட்டாச்சி நிற்கிறான், டே அந்த படத்தில் பார்த்தோமோ இந்த படத்தில் பார்த்தோமோ அப்படின்ட்டு அப்படி இப்போ வரைக்கும் எங்களை அடையாளம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அவங்களை எத்தனை பேர் 100 படம் நடிச்சிருந்தாலும் வெளியில் போய் எங்கே நின்னாலும் அவங்களுடைய பேரோ ஐடென்டி ப்ரூஃபோ டக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, மக்கள்கிட்ட கணிக்க முடியாது. அதில் பார்க்கலாம், தள்ளி விட்டு போகலாம், அவ்வளோதான். மூவிஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக பேமெண்ட் கிடைக்குதா இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பேமெண்ட்டே இருக்கிறீங்க? எங்கேங்க பேமெண்ட் யார் கொடுக்குறா? பேமெண்ட் ஒவ்வொரு வாய்ப்புக்கு நாக்க தோக்கப்பட்ட நாயா அலையிறா. நீங்க வந்து பேமெண்ட் 2 பேர்ல யாருக்கு அதிகமாக கிடைக்குது? யார்? எங்க 2 பேர் சோஷியல் மீடியாவில் அந்த ஃபாலோவர்லயே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் என் பேக்கில் எடுக்கிறேன்னா போடுறத போயிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் அது வர்றதில்லை. நீங்க கரெக்டா சொல்லுங்க. சோஷியல் மீடியால வந்தனே சொல்லிட்டேன், 2 காப்பு அப்படின்றேன். இப்பதான் 2-3 வீடியோ போட்ட மச்சான்றான். இத பாக்கும்போது தெரியும் அவங்களுக்கு டூப்ளிகேட் போறது எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஆமா, டிஎம் விஜய் வந்து நடிகர் பார்த்தாலும் நேரா போய் பார்க்க முடியும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, சின்ன படங்களுக்கு தியேட்டர் எப்ப கொடுப்பாரு? கேரளா பக்கத்து மாநில இருக்கிறது ஓடிடி தியேட்டர்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. மீதி படம்லாம் நிக்குது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா வந்து ரிலீஸ் பண்ணது அவங்க தான்ன்றத ஒரு இது போட்டு எடிட்டர் பிடிச்சாங்க. ஒன்னும் பரபரப்பா இல்லையா? அவங்களே இதை கிரியேட் பண்றாங்களோ? இல்ல இது வந்து நீங்க சம்பந்தப்பட்ட டீம்ல கேட்க வேண்டிய கேள்வி, எங்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நாங்க அந்த படத்துல நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். டிக்கெட்டே கிடைக்கலன்னு ஃபீல் பண்றாங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. சினிமாவுடைய அத்தனை நெளிவு சுழிவுகளையும் கஷ்டங்களையும் இங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய கஷ்டங்களையும் தெரிஞ்சவர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால இருக்கவங்க மக்கள் நலன்ல அக்கறை உள்ளவங்க, அவங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வருவாங்க. பட் அதே பாணியில இன்னைக்கு மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, நான் என்ன சொல்லி நான் வந்தனோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வழியில் போயிட்டுருக்காரு. அதுக்கே நிறைய நிர்வாக பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை கையாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து அவருக்கு தெரியும், அவர் கவனத்துக்கெல்லாம் இல்லாமல் கிடையாது. அவர் சினிமாக்காரு, யாராவது போய் சினிமாவில் வந்து சொல்லி தான் அவர் சினிமாவுக்கு செய்யணும் அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, சிறிய படங்களாகட்டும், சின்ன தயாரிப்பாளர் இருக்க நடிகர்கள் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிச்சயமாக அவர் செய்வாங்க நம்பிக்கை இருக்குது. அது இது எங்களுக்கு உள்ள பக்கத்தில் உள்ள நடிகர்களால் எங்களுக்குள்ளேயே வந்து இதை பேசிகிட்டு தான் இருக்கும். அது கண்டிப்பாக வந்து இப்போ நடிகர் சங்க கட்டடம் வந்து கட்டி முடிக்கும்போது நிச்சயமாக வந்து முதலமைச்சர் அவர்கள் வருவாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்போ திரைப்படத்துக்கு உண்டான என்னென்னலாம் செய்யணுமோ அவர் அந்த மேடையில் சொல்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கொட்டாச்சி ப்ரீவியஸ் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் ஒரு படம் ப்ரெஸ் மீட்டில் வந்து கலந்துக்கும் போது நடிகர் சூரி மேலே ஒரு குற்றச்சாட்டை அந்த இயக்குனர் வச்சார். எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு பட் எங்கள்கிட்ட எதுவும் டச் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களோட காண்டாக்ட் பண்ணாரா சூரி? ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக விஷால் விஷ்ணு விஷாலுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க பிரச்சனைலாம் மறந்து வந்து விஷ் பண்ணியிருக்காரு. இல்லை அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசியிருக்காரு? நடிகர்கள் எல்லாமே நடிகர்களை தாண்டி நாங்களாம் நண்பர்களுங்க. நாங்கள் ஏதோ ஒரு எமோஷனில் ஒரு அன்றைக்கி நடக்கிற சூழலில் வர்றது தான் அதெல்லாம். ஆனால் அதுக்காக அவர் வேறு நான் வேறு அவர் அப்படியெல்லாம் யாரும் ஒதுங்கி போயிட முடியாது. நாங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான்.
இப்போ வந்து மன்றாடி படத்தை அந்த பிஸியில் இருக்கார் அவர். அது இப்போ இடையில எங்கேயாச்சும் நாங்கள் பார்த்தோம்னா கூட அதே நட்போட அதே இதோட நாங்கள் பேசுவோம், பழகுவோம், அதே தான் இருப்போம். எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவரோட அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எரித்தனமாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நாமளும் இது மாதிரி ஒன்று பண்ணோண்டாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வைப்பாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே சூரிக்கு உண்மையாலுமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலானா நீ ஒரு கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட, நீங்கள் எல்லாமே வந்து கீழே தான் இருக்கீங்க, இன்னும் ஹீரோஸா மேலே வரல அப்படின்னு சொல்லி. ட்ரிபிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வி வந்து கேட்க மாட்டோம். இப்போ அவர் சொன்னார் இது மாதிரி சூரி சார் வந்து நல்லா இதாகிட்டாரு, நல்லா ஆக்ஷன் பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க, அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூட நீங்க இப்படி பார்த்தா அது கேப்ல இல்ல நான் காதல் சுகுமார் இல்லையா, அதனால தான் காதல் அப்போ லவ் மட்டும் பண்ண முடியாதுல்ல. கரெக்ட். அதுதான் இல்ல நான் நீங்க சொன்னதெல்லாம் எதுவும் இருக்கா, லவ் பண்ணாலே சண்டை வந்துடும் பாத்தீங்களா, ஆக்ஷன் ஆயிடும். அப்போ வந்து இந்த ட்ரிபிள்எம்க்கு அப்புறம் வந்து நான் அடுத்த படம் பண்றேன் பண்ணல அதெல்லாம் அப்பாப்பட்ட விஷயம். கண்டிப்பா சுகுமாரனையும் கொட்டாச்சேரனையும் ஒரு மிகப்பெரிய ஹீரோஸா இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்கும். அது எந்த மாற்றமே கிடையாது. இப்படி சொல்லி அடுத்தவங்க கேட்கறவங்க இனிமே காமெடி எல்லாம் பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அதையும் பண்ணுவோம், காமெடி இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறது அவங்க படத்துல எல்லாமே இருக்கு, கமர்ஷியலா எதிர்பார்க்காது அதிகமா இருக்கு. இப்ப நம்மளே இப்ப அவரு சூரி சூப்பரா ஆடி இருக்காரு, அவரா இப்படி, இவரா இப்படி, கதை சுகுமாரா இப்படி, கொட்டாச்சேரன் எப்படி, எல்லாருடைய வாயில் இருந்தும் கண்டிப்பா அது வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயம் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த். ஸோ அவர் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால வர முடியல. ரெண்டாவது இந்த படத்தோட ரைட்ஸ் ஏபி இன்டர்நேஷ்னலுக்கும் அமேசான் ராஜு சாருக்கும் சிவானி ஸ்டுடியோ செந்தில் சாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பார்த்து பேசி நான் ஓடுறனோ இல்லையோ எனக்காக ஓடிட்டு இருக்க என் பிஆர்ஓக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சித்திகரனுக்கு தேங்க்யூ. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முக்கியமாக, ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவன் அங்கே தான் போய் நிற்பான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் பாய் போட்டு தூங்குறவன் இந்த வரடே. நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வரீங்க, மலையாள இண்டஸ்ட்ரி நல்ல பீக்கில் இருக்குது, நல்ல ஸ்டோரிஸு ஆக்டர்ஸ் எல்லாமே புதுசாக போட்டாலும் வரவேற்கிறாங்க. ஆனால் நீங்கள் தமிழில் வந்திருக்கீங்க. நான் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது தமிழ், அதனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சுட்டு அங்கே போகணும் அப்படி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கூட நான் சொல்லியிருந்தேன், நம்ம பேசும்போது கூட அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகருடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கேன். கால் ஷீட் ஓகே ஆயிடுச்சு, நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நான் ஆஸ் யூஷுவல் எல்லாம் சொல்கிற மாதிரி தான், வாழ வைக்கும் தமிழ்நாடு, என்ன வாழ வச்சு தமிழ்நாடு. அதனால் நான் வந்து தமிழில் பண்ணிட்டு தான் ஒரு கமர்ஷியல் ஹிட். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு அவார்ட் வின்னிங் டைரக்டர் தான், எனக்கு எல்லாமே தெரியும். என்ன இந்த ஸ்கிரிப்டு ஒரு கமர்ஷியலாக மாற்றினது வந்து ஆர்பி சௌத்ரி சார். ஸோ அவர்கிட்ட நான் உட்காந்து பேசும்போது இப்போ இல்லை, அவர் சொன்னார், நான் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னேன். அப்போ ஒரு மாதிரிலாம் பேசிட்டு இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் நான் அவார்டை வாங்கி வீட்டில் வைக்க முடியாது. உங்களுக்கு அவார்டு பெருசு, நான் காசு போட்டு காசு எடுக்கிறேன். அதனால ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வாங்க, அப்போ தான் உங்களால் சினிமாவில் நிற்க முடியும். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த அவார்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து ஓப்பன் பண்ணது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது மலையாளத்தில் விரைவில் நடக்கும். ஒரு பெரிய நடிகரோட பேச்சுவார்த்தையில் இருக்கேன், சக்ஸஸ் ஆகிடுச்சு, பண்ணுவேன். மறக்கலையே, கண்டிப்பாக கூப்பிடுவேன். நான் அப்படி கிடையாது. பெண்களுக்கு இடம் நான் கொடுக்குறேன்னா இல்லையான்னு இந்த படத்தை பாருங்க தெரியும். ஃபர்ஸ்ட் மச்சான் கொடுக்குறானா, நீங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது ஜேஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷனில் என்னோட 3வது படம் ட்ரிபிள்-எம், மைக்கேல் முகமது முருகன். ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷன் மூவி. அதில் வந்து ஜேஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஜெகதா சுரேஷ் ஒரு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஒரு முதல் படம். என்னோட அசிஸ்டண்ட்டும் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்து தொழில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போது படம் பண்ணுறாரு. மைக்கேல் ரோல் இதில் நான் தான் பண்ணுறேன். மைக்கேல் ரோல் இதில் நான் தான் பண்ணுறேன்.
முகமது கேரக்டர் வந்து காதல் சுகுமாரன் பண்ணுறாரு. முருகன் கேரக்டர் புட்டாச்சேர்ணன் பண்ணுறாரு. இப்போ தான் கூட ஒர்க் பண்ணுறேன். இது MMM என்னோட லைஃப்பில் நடந்த சில உண்மை சம்பவங்களை வச்சு இந்த படம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். மைக்கேல், முகமது, முருகன், அந்த மாதிரி ஜிஜு, முத்து, சாதிக், நாங்கள் 3 பேரும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 35 வருஷமாகவே. ஸோ அதில் சாதிக் வந்து இறந்துட்டார். அந்த இறந்த நேரத்தில் அதுக்கப்புறம் நான் யோசித்த ஒரு ஸ்கிரிப்டு தான் இந்த MMM. இந்த படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும். ஸோ மைக்கேல் சொல்லுவார் முருகன் கிட்ட, உனக்கு நானே ஒரு கேஸ் கொடுப்பேன், நீ அந்த கேஸ் எடுத்து பண்ணுவ அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து சாதிக்கு எனக்கு ஒரு கதை கொடுத்துருக்கான். அந்த கதை தான் அந்த படம். என்னோட உண்மை சம்பவம் கொஞ்சம் மசாலா மிக்சிங்கோட இந்த படம் பண்ணுறேன். நண்பர்கள் படம் அப்படின்னாலே சினிமாவில் அது எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். ஸோ இதில் எல்லாமே வர சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், என்னோட உண்மை சம்பவத்திலிருந்து எடுக்கப்பட்ட டைலாக்ஸ் தான் முக்கால்வாசி இருக்கும். ஸோ 2 பேரும் நானெல்லாம் கதை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எனக்காகவும் இறங்கி வந்து அவங்க இந்த படத்தை பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் தனலக்ஷ்மி அவங்க ஒரு ஃபாத்திமான்னு சொல்லி ஒரு லீட் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ஒரு கேரக்டர் ரோல், யாஷா ஒரு கேரக்டர் ரோல், KR விஜயா மேடம் ஒரு ரோல் பிளான் பண்ணியிருக்கோம், கிங்காங் அண்ணன் ஒரு ரோல் பிளான் பண்ணியிருக்கோம், வம்சி சார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலும் கொஞ்சம் சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ளே வச்சு என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த கமர்ஷியல் வந்து நான் கொடுக்குறேன். ஆகஸ்ட் 15 படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். சீக்கிரம் டைட்டில் டீசர் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். வந்திருக்க உங்கள் சப்போர்ட், உங்கள் ஆதரவுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி, அந்த 2 பேருக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அவங்க சொன்னதான், அவங்கள வச்சு தான் அந்த கதையை நான் பண்ணியிருக்கேன். செத்து கதை கொடுத்துட்டு போயிட்டான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. வணக்கம் எல்லோருக்கும். என்னோடய பேர் சுரேஷ். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர். என்னோடய முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய குரூப் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுவோம். நன்றி. வணக்கம். ஒரு 2 நாளில் முடிவு எடுத்தாருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு இவர் முன்னையே கொட்டாச்சி பண்ணணுங்கிறது ஸ்கிரிப்ட்லேயே கொண்டு வந்துட்டார். ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் எனக்கு அடித்தார். ஆனால் வாங்கினே சந்திப்போம், நான் வேறு ஒரு படத்து வேலையாக இருக்கிறப்போ வாங்க சந்திக்கலான்னு சொல்லி நேற்று உட்காந்து பேசுகிறப்போ அந்த ஒன்லைன் மட்டும் சொன்னார். அந்த ஒன்லைன் கேட்குறப்போ உண்மையாலுமே சொல்கிறேன், இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு படம் போய் நல்லா ஒரு ரீச் கிடைக்கிது அப்படின்னா இன்றைக்கி லைவாக ஒரு விஷயம் கண்டென்ட் பேஸு தான் இன்றைக்கி படம் ஓடுது. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். நான் இங்கே வந்திருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ மம்முட்டி சார் எடுத்த களவும் காவல்னு ஒரு படம் இப்போ வந்துச்சு. மம்முட்டி சார் ஹீரோ, ஒரு 21 பொண்ணுக்கு ஹீரோயினி. அது மாதிரி எங்கள் 2 பேரை வச்சு போட்டு இத்தனை ஹீரோயினி கூப்பிட்டாங்களோ, என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் நினச்சேன். அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஜிஜுக்கு இது 3வது படம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சேனலில் பண்ணிகிட்ருக்கிறாரு. இது முருகன் பேர்கள் அப்படியெல்லாம் கொண்டிருந்தாலும் அவருடைய லைஃப்பில் ஒரு நண்பர் இவருக்கு ஒரு கதையை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை ஒரு த்ரில்லராகவும் ஒரு சஸ்பென்ஸாகவும் இந்த படத்தை கதை அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பூஜையிலிருந்து அடுத்த கட்டம் ஃபுல்லாக படப்பிடிப்புக்கு பரபரப்பாக இருக்கிறாரு ஒரே மனுஷனாக. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுமார். ரொம்ப மகிழ்ச்சியான இது ஒரு பூஜை. வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். ஜிஜோ படிக்கல் சார் கழிப்பறை படம் பார்த்ததுலேருந்தே அவரை பார்த்து பேசினேன்னா ஒரு கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு படம்.
ரொம்ப அதாவது ஒரு பொது நலனில் ஒரு படமாக ஒரு கமர்ஷியலாக பண்ணாமல் அது நம்ம ஒரு சப்ஜெக்டில் ஒரு நல்ல கருத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய சமூக சிந்தனை உள்ள ஒருத்தர், நல்ல படிப்பாளி, நல்ல சிந்தனாவாதி. நமக்கே தெரியும் இந்த மலையாள படங்களில் இருக்க நேர்த்தி அவர் படங்களில் இருக்கும். எந்த அளவுக்குன்னா கூட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டரே அவர் நம்பி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். சார் இன்றைக்கி ஒரு நாட்டை இருக்கிறதுக்கோ ஒரு பெரிய அரசியலை இருக்கிறதுக்கோ ஒரு இருக்க தைரியத்தை தாண்டி ஒரு படம் பண்ணுறதுக்கு முதல்ல தைரியம் வேணும் சார். ஏன்னா மற்ற தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு முன்னால் விளைச்சல் இருக்கும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பொருளாவது இருக்கும். நமக்கு லாபம் வரலன்னா கூட அந்த பொருளை விற்றாவது நம்ம அதை சரிக்கட்டு பார்ப்போம். ஆனால் சினிமா அப்படி தெரியாது, விளைச்சல் கண்ணுக்கே தெரியாது. எடுத்ததுக்கப்புறம் தான் இது எவ்வளோ விலை போகும், இது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். அதுக்கு பெரிய தனி தைரியமே வேணும். அதுக்காக நான் தயாரிப்பாளர் அவர்களை ரொம்ப பாராட்டுறேன். அப்புறம் ஜிஜோ சார் சொன்ன மாதிரி இது அவருடைய லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடெண்ட்டு. கதை சொல்லும்போது அவருடைய அந்த கேரக்டர் வரும்போது அவர் அழுதார், அவரை மீறியே அழுதார். நான் அந்தளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் இது. அதில் ஒரு நல்ல டயலாக் ஒன்று இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கில்ஸ் ஆல் ரிலிஜியன்ஸ். அதாவது நட்பு ஒன்று தான் மதங்களை எல்லாம் இல்லாமல் செய்யும். ஏன்னா நாங்கள்லாம் சென்னைக்கு ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ரூமில் 6 பேர் 7 பேர்லாம் தங்கியிருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பாங்க. அப்போ கஷ்டத்தில் இருப்போம். நாங்கள் யாருமே நீங்கள் யார், என்ன ஆள், என்ன மதம், என்ன ஜாதின்னா கேட்டதே கிடையாது. ஒன்றா தான் உட்காருவோம், ஒன்றா சாப்பிடுவோம். இப்போ தான் அதெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்குது. இதில் நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்குது, சினிமா பண்ணுறதில்ல. அதெல்லாம் எனக்கே நடந்திருக்குது சில கம்பெனிகளில். அது நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு தைரியம், ஒரு உள்ளார்ந்த ஒரு பெரிய அரசியல் இருக்கும் இந்த படத்துக்குள்ளே. நட்பு தான் கதை அப்படின்னாலும் அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். அப்புறம் என் மச்சான் இன்னொரு கேரக்டரு, நான் முகமது, இவர் முருகன். ஸோ முருகன் பேர் வச்சாலே இன்றைக்கி திரும்பவும் வர்ற டைம் இது. எல்லா இடத்துலையுமே சாமி படங்கள் தமிழ் முருகன் வருது, சேயோன் வருது, அதுக்கப்புறம் இந்த படம். ஆனால் நட்பு வச்சு சொன்ன படங்கள் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி, டேரக்டர் சொன்ன மாதிரி ஃபெயிலியர் ஆனதாக வரலாறே கிடையாது. ஏன்னா நட்புக்குன்னு என்றைக்குமே ஒரு தனி இது இருக்குது. அந்த நட்பு தான் காதல் படத்தில் நான் பண்ண கேரக்டரும், அந்த காதல் படத்தில் நான் பண்ண அந்த கேரக்டரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற ஒரு அருமையான ஒரு படம். இந்த கேப்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் படமும் க்ளீனாக இருக்கும். படக்குழுவில் பணியாற்றக்கூடிய என்னோட இனிமேல் இந்த படத்தில் பயணம் செய்ய போகிற இந்த பூஜைக்கு வந்திருக்கிற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு சேர்க்கறது எல்லாமே உங்களுக்கு பத்திரிகையாளர் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நாங்கள் இந்த படத்தில் மறுபடியும், ஏன்னா மச்சான் நானும் கொஞ்சம் காதல் எழுதலை டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 10-25 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம். அப்புறம் சின்ன கேப்பு. அதுக்கு பிறகு மச்சான் கூட நான் இணைந்து நடிக்க போகிற படம், அது எனக்கு மகிழ்ச்சி. அதுக்கான ஒரு விஷயத்தை செஞ்ச இந்த படத்துடைய பிஆர்ஓ என் நண்பன் சித்திக் அவர்களுக்கு நட்புக்கு மரியாதை கொடுத்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனலக்ஷ்மி. நான் மூவி சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜேஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அதில் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் ஜிஜு படிக்கல் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தில் ஒரு லீட் ரோல் நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நான் ஐஸ்வர்யா. ஜேஎஸ் ஃபிலிம்ஸில் ஜிஜு படிக்கல் சார் டைரக்ஷனில் MMMல நானும் ஒரு பங்காக இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், அண்ட் தேங்க்யூ சிபிக் சார். நீங்கள் அப்படியே மாறிட்டாங்க. ஹாய், என் பேர் ஆஷா. இது ஜிஜு சார் கூட ஆக்சுவலி இந்த மூவிக்கு ஒரு 2 years பேக்கே நான் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ஜிஜு சார் கிட்ட. ஸோ அதை ஞாபகம் வச்சுருந்து இப்போ இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு தேங்க்ஸ் சார். ஸோ ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்ஸ், அண்ட் ப்ரெஸ் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். MMMல ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.